இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்கு புதிய ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து மை aadhar.uida.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மை ஆதார் லாகின் ஆதார் யுஐடிஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா கூட இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதற்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அப்டேட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இதில் 56 செகண்ட்ஸ் டைம் ஓடும். அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். இல்லைனா ஓடிபி எக்ஸ்பைர் ஆகிடும். அடுத்து ஓடிபி என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார்னு சொல்லி வந்துட்டு சர்வீசஸ் சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் அப்டேட், டவுன்லோட் ஆதார் பிவிசி, டாக்குமெண்ட் அப்டேட், இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கடைசியாக வந்து ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் யுவர் ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி ஃபார் யுஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போலாம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் 2 ரெக்கார்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ராஃபி டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அந்த ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு புதுசாக அப்ளை பண்ண ரெக்கார்ட். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்போ அப்டேட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதற்கு முன்னாடி அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இருந்தது, தற்போது அப்டேட் ஹிஸ்ட்ரி எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆதார் கார்டுதாரர்களுக்கு வைந்த புதிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.